இங்க என்னமா பண்ற? கத்தாதம்மா. அதான் பேஷண்ட பாத்துக்க ஒரு ஆள் போதும்னு சொன்னாங்கல்ல, அவர்தான் இருக்கார்ல, நீ என்னமா பண்ற? அவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. அவருக்கு சாப்பாடு மாத்திரை எல்லாம் வேணுமா? இந்த நடு ராத்திரிலையா? இல்லம்மா, அவரும் ஒரு பேஷண்ட் தான். ஏமா அதுக்காக கதை திறந்துகிட்டு நீயே உள்ள வந்துருவியா? உள்ள டாக்டரை தவிர வேற யாரும் வரக்கூடாதுமா. ஏங்க நீங்க பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்டீங்க. 1 லட்ச ரூபாய் பணத்தையும் கட்டிட்டு உங்ககிட்ட நாங்க திட்டம் வாங்கணுமா? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? பணம் கட்ட வேண்டியது உங்க கடமை. அதுக்காக தானே நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். இது எங்க மாமாவோட உயிருங்க. அப்பா அம்மா நான் பிறந்த உடனே இறந்துட்டாங்க. என்ன தூக்கி வளர்த்ததுலாம் எங்க மாமா தான். அவர் எங்க இப்படி சாகு கிடக்குறாரு. அவர் இப்படி இருக்கும் போது நான் இப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா அவர் சாகலாம் மாட்டாரு, பொழைச்சுக்கிட்டாரு. கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கோமா நாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் தீந்து போச்சு, மாத்திரை வாங்கிடுவாங்க. ஏ ஆள வந்தான், ஈஸியா சாக மாட்டேங்கிறியே. கருப்பாம்பூச்சி மாதிரி உலகமே அழிஞ்சாலும் நீ துடிச்சுக்கிட்டாவது கிடைப்பியா? இப்போ உன் கதைய முடிக்கிறேன் பாரு. நல்லா துடிச்சு சாவு. துடி துடி துடிச்சு சாவு. பேர பாரு, ஆள வந்தா. நீ என்னத்த ஆள வந்த? நீ ஆண்ட வரைக்கும் போதும். அந்த ஆண்டவனே கூப்பிடுறான், போய் சேரு. சாவியா? இழு, நல்லா இழுத்து செத்து போ. சாவியா? சாவு சாவு, நல்லா துடி துடிச்சு சாவு. ஏமா ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இந்த பக்கம் வாமா. மாஸ்க் வேற கழட்டி விட்டுட்டியா? இல்ல. ஏமா நீ எல்லாம் உள்ள வந்த? இல்ல, மாமா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. இல்லங்க. என்ன கொல்ல பாத்தியமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அவர் ஏதோ என்கிட்ட வேலைக்கு உள்ள வச்சிர போல இருக்கு. பேசாம போமா. ஐயோ சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாரு, முக்கியமான விஷயமா இருக்குன்னு தான் நானும். போமா. ஐயோ போமா. உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியாமா? இருங்கம்மா. ஐசியூ நினைச்சுக்கிட்டியா இல்ல உன் வீடு நினைச்சுக்கிட்டியாமா? எதுக்குமா இவ்ளோ கத்துற? ஓவரா பேசுறமா நீ? ஏமா யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை போனே அவ்வளவுதான் பாத்துக்கோ. பேஷண்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரம் சாகடிச்சிருப்பியமா? மெல்லமா பேசு. சிஸ்டர் என்ன பிரச்சனை? அப்பாக்கு என்னாச்சு? சார் இந்த பொண்ணு உள்ள வந்து உங்க அப்பா மாஸ்க கழட்டி விட்டுடுச்சு சார். ஜோதி ஏன் அப்படி பண்ண? இல்ல, மாமாக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதனால தாங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். வந்ததும் பார்த்தா நீங்க அப்படியே கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. நீங்க தூங்குறதா இருந்தா வீட்ல வந்து தூங்கி இருக்கலாம்ல. நானாவது இங்க வந்து பாத்துட்டு இருந்திருப்பேன்ல. அது ஒரே
டென்ஷனு படபடப்பு அலைச்சல் அதான். சார் இந்த பொண்ணு ஏன் உள்ள போச்சுன்னு கேளுங்க சார். ஓ, இந்த நர்ஸ் பாட்டுக்கு எங்கேயோ போயிடுச்சு. நான் கண்ணாடி வழியா பார்த்தா மாமா கண்ணு முழிச்சு எதையோ தேடிட்டு இருந்தாரு. ஏதோ பேச வந்தாரு. ஏதோ கேக்குறாருன்னு நினைச்சு நான் தான் பக்கத்துல போய் கேட்கலான்னு போனேன். ஆனா அவர் பேசுனது சுத்தமா எனக்கு புரியவே இல்ல. அதுதான் ஒரு செகண்ட் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்கு அந்த மாஸ்க சும்மா எடுத்தேன். அப்பா அப்பா என்ன சொன்னாரு? அத கேக்குறதுக்குள்ளதான் இந்த நர்ஸ் உள்ள வந்துடுச்சு. அதுக்குள்ள பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டா. நானும் பயந்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். இன்னொரு தடவை உள்ள போன டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ எதுக்கு இந்த நேரத்துல வந்த? அதான் சொன்னேன்ல, மாமாக்கு ஆபத்துன்னு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அதனாலதான் மனசு கேட்காம வந்தேன். என்ன திடீர்னு அவர் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை? இதுக்கு நான் உண்மையான பதில சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு இவர் ஒருத்தர் மட்டும்தான். இவர் இல்லனா இந்த வீட்ல நான் இருந்திருக்கவே முடியாது. நீங்க என்ன துரத்தி விட்டுருப்பீங்கல்ல. அவர் எனக்கு சப்போர்ட் பண்றதுனால தானே என்னை இங்க தங்க வச்சிருக்கீங்க. இது உங்க மனசாட்சிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த அக்கறையில தான் நான் வந்தேன் இவரை பார்க்க. ஏய், நடுராத்திரிக்கு வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. வீட்டுக்கு கிளம்பு. என்ன கொண்டு வந்து டிராப் பண்ணுங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நானே அப்பாவுக்கு காவலை இங்க உட்காந்துருக்கேன். என்ன வந்து விட சொல்ற? நீங்க பாத்துட்டு இருந்த லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே. நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அது எனக்கும் உடம்புலாம் சரியில்லை. மன உளைச்சல் அலைச்சல். ஏன் பிரச்சனை நான் யார்கிட்ட போய் சொல்றது? சரி, இவ்வளோ வந்துட்ட. நீ முழிச்சிருந்து பார்த்துக்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நாம சொன்னதை இவன் முழுசா நம்பினானா இல்லையான்னு தெரியலையே. நம்பியிருப்பான். இல்லனா இந்நேரம் நம்மள கடிச்சு கொதறி இருப்பானே. அந்த நர்ஸ் வந்து என் குடியை கெடுத்துட்டா. ஏதாவது பண்ணிட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தே போகணும். சாயங்காலம் எங்க போனீங்க? புடவை கடைக்கு. எத்தனை புடவை வாங்குனீங்க? ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு புடவை இங்க இருக்கு, இன்னொரு புடவை எங்க? இன்னொரு புடவை தான் இது. எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? ஓ, அவகிட்ட பர்ஸை கொடுத்துட்டு போனோம். அதுல டெபிட் கார்டு பில் இருந்தது. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கா. நல்ல வேளை கவிதாவுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோன்ற விஷயம் தெரியல. தப்பிச்சிட்டோம். ஆண்டவா, அந்த விஷயத்திலேயாவது என்னை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிப்பா. ச்சே. அட்லீஸ்ட் இப்பயாவது சொல்லுங்க, இன்னொரு புடவை யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? ஐயோ சரசு, நான் யாருக்கும் வாங்கி கொடுக்கல சரசு. வாங்கி கொடுத்தா தானே வாங்கி கொடுத்தான்னு ஒத்துக்க முடியும். இந்த பாரு, உன் காலில் வேணா விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நம்பு சரசு. இதுக்கு மேல உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா எனக்கு தெரியுங்க. நீங்க யாருக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119
நீங்க யாருக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னு நான் சொல்லட்டுமா? கவிதாக்கு தானே புடவை வாங்கி கொடுத்தீங்க. நான் இங்க சொன்ன விஷயத்த சபையில வச்சு 4 பேருக்கு முன்னாடி சொல்லிருக்க முடியும். ஆனா அந்த அசிங்கம் எனக்கு தான். அதனாலதான் இப்ப சொல்றேன், நீங்க கவிதாக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்க. என்ன நீ வளர்ற? அவளும் புடவை கடைக்கு வந்தா. சொல்ல போன எனக்கு புடவை செலக்ட் பண்ணதே அவ. அவளுக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுத்தது நீங்க. அதுவும் 5000 ரூபாய், இதுவும் 5000 ரூபாய், ரெண்டும் ஒரே விலை. இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமானா? இன்னொரு தகவலையும் சொல்லட்டுமான்னு கேட்டேன். என்ன சரசு வளர்ற? நான் எதுக்கு கவிதா? நீ எந்த கவிதாவை சொல்ற? நம்ம ஆகாஷோட தங்கச்சி எஸ்ஐ கவிதாவையே சொல்ற? ரொம்ப ஓவரா நடிச்சு கொட்டாதீங்க. உங்களுக்கு இங்க யாரும் அவார்ட் கொடுக்க போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்ற ஒவ்வொரு பொய்க்கும் என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கண்ணீரா மாறும். அத மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன இந்த மாதிரி நீங்க அழ வைக்க மாட்டீங்க. ஏதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத சரசு. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் கற்பனையில பேசல, கவிதா சொல்லிதான் பேசுறேன். கவிதா சொன்னாளா? ஆமா, கவிதா தான் எனக்கு போன் பண்ணி சொன்னா. கவிதா யாருங்க? நமக்கு என்ன ஒட்டா இல்ல உறவா? அவ்வளவு அக்கறையா எனக்கு போன் பண்ணி, உன் புருஷன் கூட புடவை கடைக்கு நானும் போயிருந்தேன், நான் உனக்கு புடவை செலக்ட் பண்ண, எனக்கு அவர் தான் புடவை செலக்ட் பண்ணாரு, என் செலக்ஷன் நல்லா இருக்கா, எனக்கும் உனக்கும் ஒரே விலையில தான் புடவைன்னு சொல்றா. எவனா ஒருத்தி அவ என்கிட்ட சொல்றா. ஆனா கட்டின புருஷன் நீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு நான் புடவை வாங்கி கொடுக்கலன்னு சாதிக்கிறீங்க. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? உண்மையை ஒத்துக்கிட்டாதான் என்ன? அப்போ உங்களையே கடவுளா நம்பி உங்க வார்த்தையே வேதமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன எந்த நிலைமையில வச்சிருக்கீங்க? என்ன எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க நீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தலையை சுத்துது. ஏன் சுத்துது? அது தெரியல. நடிக்கிறீங்களா? இல்ல. பொய் சொல்றீங்களா? இல்ல. மயக்கம் வருதுன்னு பித்தலாட்டம் பண்றீங்களா? இல்ல. கவிதாக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல. ஆமா. இவ்ளோ மயக்கத்திலயும் உங்க வாயில இருந்து உண்மை வர மாட்டேங்குதுல? கொஞ்சம் புடிச்சுக்க. ஐயா, அப்ப முடியல. என்ன ஆச்சு? தலை என்னங்க? 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 என்ன ஆச்சு? என்னங்க? ஐயோ, எங்கே கடந்து சாவுங்க. அடி பாவி, உன் மேல தானே இது? என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சரசுகிட்ட எல்லா விஷயத்தையும் நீயே சொல்லியிருக்க. அதான் அவ என்ன இந்த டார்ச்சர் பண்றா. உன்னை அப்படி கழுத்தை நெரிச்சு கொல்லணுண்டி.
மயக்கம் தெளியட்டும். நீதி கச்சேரி அப்புறம் வச்சுக்கிறேன். உட்காந்து அழுதுருப்பான் போல் இருக்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா பொம்பளைங்க சட்டை விட்டு முடிக்க மாட்டாங்களே, மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு அழுதே தீத்துருவாங்க. இனிமே நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. என்ன பண்றது? அந்த கவிதா நம்மளை இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டாளே. புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம்தோறும் அலலாலா சுப்பு மாமா, இன்னைக்கு மாட்டீங்க நீங்க. ஹலோ, குட் மார்னிங் சுப்பு மாமா. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்பதான் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். உங்க மேல ரொம்ப ஆசையா லவ்வா இருந்தது. அதான் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த புடவைய என் மேல போட்டுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உருப்பிடுவியா? உங்க ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஏன் காலங்காத்தாலேயே இப்படி ஒரு அர்ச்சனை? ராத்திரி பூரா என்ன நெருப்புல நிக்க வச்சிட்டேடி. அறிவு இருக்காடி உனக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏய், புடவை வாங்கும்போது என்னடி சொன்ன? இந்த விஷயம் சரசுக்கு தெரிய வேணும்னு சொன்னியா இல்லையா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீ ஏண்டி போட்டு கொடுத்த? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனை ஆயிடுச்சாவா? ராத்திரி பூரா என்ன தவால போட்டு கொத்து புரோட்டா மாதிரி வறுத்து எடுத்துட்டாடி. அச்சோ, அப்படியா? அடக்கடவுளே. நான் இன்னும் உனக்கு புடவை வாங்கி கொடுத்த விஷயத்த சரசுகிட்ட ஒத்துக்கல. அவ மேல கடும் கோவத்துல இருக்கா. என்னடி பண்ண போற? என்ன பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை பத்தி கவலைப்படுங்க மாமா.